வணக்கங்க, திஸ் இஸ் கோகுல் டேக். இன்னைக்கு இந்த வீடியோல அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். முக்கியமா டிவிக்கே சம்பந்தப்படுத்தி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதுல கான்ட்ரோவர்சி ஒரு பக்கம், அந்த கான்ட்ரோவர்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நியாயங்கள் ஒரு பக்கம் அப்படின்ட்டு இரண்டு விஷயத்தை தான் தொகுத்தி உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ரீசெண்டா பயங்கரமா பிரேக்கிங் நியூஸ் ஆயிட்டு இருக்கு. நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, டாஸ்மார்க் வந்து தனியார் துறைக்கு வந்து போக போகுது. அது வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்துட போறாங்க கவர்மெண்ட். இது வரைக்கும் டாஸ்மார்க் வந்து அரசு துறையில வந்து இருந்தது. இனிமே அப்படி கிடையாது, தனியார் துறைக்கு வந்து கொடுத்துட போறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2500 கடைகள் வரைக்கும் தனியார் துறைக்கு வந்து தரப்போறாங்க அப்படிங்கிற இந்த செய்திகள் வந்த வண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. சோ இதை வந்து இப்படி செய்யக்கூடாது, அந்த மாதிரி டாஸ்மார்க் வந்து தனியார் துறைக்கு வந்து தரக்கூடாது. அதிமுக அப்படிங்கிற இந்த கட்சி வந்து இந்த டாஸ்மார்க்கை வந்து அரசு துறையாக மாற்றியது அந்த காலகட்டத்துல. சோ எதற்காக மாற்றியது? அந்த சமயத்துல இந்த கள்ளச்சாராயம் அதிகமா காட்சி அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறிச்சு முன்னொரு காலத்துல. அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய பேர் இறந்து போனவங்க, நிறைய பேர் கண்ணு தெரியாம போனவங்க நிறைய பேர். அதை தாண்டி அது வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்டா இருந்துச்சு. அதுல வரக்கூடிய காசு எந்த ஒரு காசுமே ஐடில வந்து ஃபைல் ஆகாது. ஸோ அவ்வளவு பெரிய ஒரு பிளாக் மார்க்கெட்டா அது வந்து இருந்துச்சு, கள்ளச்சந்தையாக அது வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ அம்மா அவர்களுடைய ஆட்சி, அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில டாஸ்மார்க்கை வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த நிறுவனத்தை. ஸோ அப்பல இருந்து கவர்மெண்ட்டுக்கு கரெக்டா முறையா டாஸ்மார்க் வந்து எவ்வளவு விற்குது, எவ்வளவு சேல் இருக்கு அப்படின்ற ஒரு ப்ராப்பர் டீடைல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாஸ்மார்க் வந்து ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் இல்லையா? அதனால சரக்கு, அந்த சரக்குல வந்து எவ்வளவு போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணணும், என்ன பாட்டில் வெளியே வரணும், அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும். ஏன்னா என்ன நடந்தாலும் கவர்மெண்ட் தான் வந்து பாதிக்கும் அப்படின்றதுக்காக கவர்மெண்டோடைய கண்காணிப்பு என்பது இருந்துச்சு டாஸ்மார்க்ல. ஸோ அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டாஸ்மார்க்கை கவர்மெண்ட் தான் வச்சிருக்கணும், பிரைவேட்டுக்கு வந்து கொடுக்க கூடாது. அப்படி பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டா அவன் வைக்கிறது தான் விலை. அவன் அதுல வந்து எவ்வளவு போதைப் பொருள் கலப்பான்றது தெரியாது. ஸோ இஷ்டத்துக்கு ரேட் ஏற்றி விட்டுருவான். ஸோ பிரைவேட் கொடுத்துட்டா மட்டும் குடிக்கக்கூடிய நபர்கள் வந்து குடிக்காமையா இருக்க போறாங்க. ஏன் இந்த மாதிரி டிவிகே அரசாங்கம் வந்து பண்ணுது? முதற்கட்டமாக 2500 கடைகளை வந்து பிரைவேட்டுக்கு வந்து தாரை வார்க்க பார்க்குது இந்த டிவிகே. ஸோ டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் அவங்க இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் கடைகளை வந்து நடத்தியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சில பேரை வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த டாஸ்மார்க் வந்து போச்சுன்னா அவங்களுடைய பினாமிகளை வச்சு இந்த டாஸ்மார்க்ல அதிகமான காசை வந்து எடுக்க பாக்குறாங்க இந்த டிவிக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயங்கரமா கான்ட்ரோவர்சி பேசக்கூடிய நபர்கள் அப்படி கான்ட்ரோவர்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து டிவிக்கு தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது இதற்கு என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் முதல்ல இந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறது வந்து நிறுத்துறதாவே இல்லை. ஸோ ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நபர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த நபர் கிட்ட அந்த டாஸ்மார்க் ஊழியர் என்ன சொல்றாரு? விஜய் கணபு வீடியோ எடுத்துக்கூடும் அப்படின்ட்டு. ஸோ அவரு சொல்றது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணாலும் இந்த 10 ரூபா வாங்க போறதை வந்து நிறுத்த போறது இல்லை அப்படிங்கிற இந்த கோணத்தை தான் குறிக்குது. ஸோ அவரு அந்த மாதிரி சொல்லி ஒரு 2 days சம்திங் ஆகுது. ஸோ விஷயம் வெளியே வருது. தனியார் துறைக்கு வந்து மாற்றப் போவதாக சில பேச்சுவார்த்தைகள் வந்து முதலமைச்சர் கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து அவப்பெயர் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் கவர்மெண்ட் தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை வந்து ஏன் பிரைவேட்டுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு இங்க சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசவே இப்போ கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகே, பிரைவேட்டுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கடைகள் வந்து பிரைவேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய நலன்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கௌரவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கணும், கவர்மெண்ட் எல்லாம் டாஸ்மார்க் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு கௌரவம் சார்ந்த விஷயங்களா போயிட்டு இருக்கு. இப்படி கான்ட்ரோவர்சியாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அரசு இதை வந்து முறைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், அரசே இந்த நிறுவனத்தை வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம். ஸோ இதை வந்து கான்ட்ரோவர்சி பண்ணக்கூடிய நபர்கள். இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து இவங்க 10 ரூபா வாங்குறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு அவப்பெயர் கிடைக்குது அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சட்டப்பேரவையில கூட சில விஷயங்கள் வந்து பேசப்பட போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட முடியுது. இந்த இடத்துல இப்போ பெரிதிலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதற்கு தான் இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் இது போன்ற ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது காவிரி மேலாண்மை ஆணையம் கிட்ட கர்நாடக அரசு அந்த மேகதாது அணை சம்பந்தப்பட்டு திட்ட அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தாக்கல் செஞ்ச பிறகு அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த திட்டத்தை வந்து நிராகரிச்சிருக்கு, சுத்தமா ஏத்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகாவில் போராட்டங்கள் என்பது அதிகமா எழுந்துச்சு. அப்படி அவங்க வந்து போராட்டங்களை வந்து அறவழியில பண்ணி, ஸோ அவங்க சார்பெடுத்து பேசுறது தப்பு கிடையாது. யாரா இருந்தாலும் அவங்க சார்பெடுத்து பேசுவாங்க, மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து தேவையில்லாத செயல்களை வந்து செய்யறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் அமைப்பை சார்ந்தவங்க, ஒரு சில அமைப்பை சார்ந்தவங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, கர்நாடகாவிலும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தியேட்டர்ஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேனர்ஸ் அடிச்சு உடைக்கிறது, விஜய் அவர்களுடைய பேனர்ஸை, அங்க இருக்கக்கூடிய போஸ்டர்ஸை கிழிக்கிறது அப்படின்ட்டு அது போன்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. ஏங்க இங்க இந்த இடத்துல வந்து அரசியலுக்கும் சினிமாக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஆனா இவங்க பாருங்க வன்முறையை வந்து எப்படி விரிவுபடுத்துறாங்க அப்படின்ட்டு. இது மக்களுக்கு மத்தியில ஒரு எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ்னஸை தான் அதிகப்படுத்தி விடும். ஸோ ஒரு வன்மத்தை தான் அதிகப்படுத்தி விடும்.
தமிழக மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும். அதற்கு முன்னுதாரணமாக யார் விளங்குறாங்கன்னா இது போன்ற அமைப்புகள், இது போன்ற பிரச்சனைகளை கிளறி விட்டு மக்களுக்கு மத்தியில சில பிரச்சனைகளை கொண்டு வர பாக்குறாங்க. இந்த இடத்துல சட்டம் சார்ந்து இந்த பிரச்சனையை கொண்டு போனோம். ஆனா அவங்க சட்டம் சார்ந்து இந்த பிரச்சனையை அணுகுறாங்கன்னா அது கிடையாது. இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய அந்த டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸை இறக்கி அங்க அடிக்கிறது, வாகனங்களை தாக்குறது அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தோம். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வேற எழுந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் தவிர்க்கத்தக்கது. ஒரு சம்பவத்தை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணும். சோ இதை ஒட்டி நம்மளுடைய தமிழக முதல்வர் அங்க கர்நாடகா சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த காவிரி பிரச்சனை சம்பந்தப்பட்டிருக்கூடிய விஷயங்களை பற்றி கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் கிட்ட பேச போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுங்க. இதை ஒட்டி சில அரசியல்வாதிகள் அவங்க இஷ்டத்துக்கு சில விஷயத்தை பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் கர்நாடகா போகக்கூடாது, அவரு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது சட்ட ரீதியாக கொண்டு போகணும், நம்ம என்னது அவங்க கிட்ட போய் பேசுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரியே பேசியிருந்தாங்க இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மைண்ட் தாட் இருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. பட் இந்த இடத்துல ஒருத்தவங்க கிட்ட உட்காந்து பேசுறது ரொம்ப நல்லது. இன்னும் கர்நாடக மாநிலத்துக்கும் தமிழ்நாடு மாநிலத்துக்கும் இந்த தண்ணி பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. மக்களும் இந்த இடத்துல எதிர்க்கும் புதிரமாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்புணர்வை ஏற்படுத்தி விடணும். அவங்க என்ன பாகிஸ்தான்லயா இருக்காங்க, நம்ம பக்கத்து மாநிலம் பிரதர்ஹுட் ஸ்டேட். ஸோ அவங்க கிட்ட நட்பு பேணுறது ஒரு தப்புமே கிடையாது. ஸோ அதனால தமிழக முதல்வர் அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதற்கான ஏற்பாடுகள் வேற இப்போ கர்நாடக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அங்க போறாரு. அங்க போன உடனே இந்த ஹெலிகாப்டர் மற்றும் விமானத்தின் மூலமாக எதுலயோ ஒன்றுல வச்சு அங்க காவிரி நீர்நிலைகளை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு காட்ட போவதாக அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் டி கே சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, கர்நாடக முதலமைச்சர். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக முதல்வர் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனைகளை சொல்ல போறாங்க. இதுல ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் போய் அமையும் அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது. இதுக்கு முன்னாடி சில பேக் ஸ்டோரிஸ் வேற சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கதையெல்லாம் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ எதை முன்னுதாரணமாக எடுத்துக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னு போது அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறது ஒரு தப்பும் கிடையாதுயா, உட்கார்ந்து பேசட்டும் அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல சொல்ல தோணுது. ஸோ இந்த சம்பவத்தை அப்படியே ஒட்டியே சில விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கின்றது. அது என்னன்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசுக்கு எதிராக அழுத்தம் தர வேண்டும், பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல விவசாயிகள் போராட்டம் என்பது டிஎம்கே சார்பாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சார்ந்த சில போராட்டங்கள் என்பது நடக்க போகுது. ஸோ இங்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இங்க பல முன்னேற்பாடுகள் நடக்க போகுது ஃபியூச்சர்ல. ஸோ அது போன்ற விஷயங்கள் தான் இப்போ உற்று நோக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் எது சரி எது சரியில்லை அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்ம கரெக்டா யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியை அரசு செய்ய துடிக்கிறாங்க. அவர் மேல ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, இவ்வளோ வன்மம் ஏன் அவர் மேல அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி டிஎம்கேல இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான அமைச்சர்கள் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் இருந்தாங்களே அதுக்கு முன்னாடி அவங்க மேல டிவிக்கு அரஸ்டே செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு கோவத்துல இருக்காங்க. ஏவோ வேலு அவர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு பார்த்தாங்க. ஏவோ வேலு அவர்கள் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் போறேன்னு போயிட்டாரு. ஸோ அவரை ஒன்றும் பண்ண முடியல, கோர்ட்ல அசிங்கப்பட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை அரசு செய்யணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. செந்தில் பாலாஜியை அரசு செய்யணும் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் என்பது இருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி டிவிகே கவர்மெண்ட் இந்த மாதிரி வன்மமா இருக்காங்க அவங்க மேல அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க மேல ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸ் இருந்திருக்கு. அந்த கேஸை இவங்க முன்னெடுக்கிறாங்க இப்போ இவங்க கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாகவோ ஒரு வன்மத்தின் காரணமாகவோ இவங்களே ஒரு பொய் கேஸ் எல்லாம் போடல. பட் ஒரு சிலவங்க இதை பரப்புறது என்னவா சொல்லி பரப்புறாங்கன்னா, பாருங்க எவ்வளவு காண்ட்ல இருக்காங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு அவங்க மேல செய்யறாங்க அப்படின்ட்டு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம தமிழக முதல்வர் சிறப்பான ஒரு செக்கை வச்சிருக்காரு. ஸோ செக்ன்ட்டு தான் இந்த இடத்துல பொருட்படுத்த முடியும். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து தான் ஏகப்பட்ட கனிம வளங்கள் என்பது பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்துக்கு போயிட்டு இருந்தது. அந்த கனிம வளங்களை வச்சு அவங்க அழகா ரோடு போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த அந்த வேலையை செய்யறதுன்ட்டு ஏகப்பட்டது பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழக முதல்வர் ரீசெண்டா சொல்லிட்டாரு, எங்களுக்கு இந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அந்த கனிம வளங்கள் போத மாட்டேங்குது. அதனால அண்டை மாநிலத்துக்கு எக்ஸ்பெக்ட் பாண்டிச்சேரி தவிர்த்து மிச்சம் யாருக்கும் கனிம வளங்கள் கிடையாதியா அப்படின்ட்டு ஒரு 3 மாசத்துக்கு தடை விதிச்சிருக்காருங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எங்க பார்த்தாலும் சுத்தி காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலேயே டிவிக்கு அலையன்ஸ் வர காங்கிரஸ் அது போன்று இருக்கக்கூடிய இடத்திலேயே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு காங்கிரஸ் தான் கர்நாடகால ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் பேசினா கண்டிப்பா இதுல ஒரு தீர்வு கொண்டு வரலாம். சோ ஆனா அவங்க பெருசா முன்னெடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்களா, இது தமிழ்நாடு காங்கிரஸாவே இருந்துகிட்டோம், இனிமே இயற்கை வளங்கள் யாருக்கும் கிடையாது, எங்களுக்கே போத மாட்டேங்குது அப்படின்ட்டு தமிழக முதல்வர் இந்த இடத்துல சிறந்த ஒரு செக்கை வச்சிருக்காங்க. இது உண்மையை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல நம்ம செக் வச்சிருக்காரு அப்படின்றத விட இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். இவரு டி கே பிரபு அவர்கள் கனிம வளத்துறை அமைச்சர் டி கே பிரபு அவர்கள் நிறைய குவாரிக்கு சீல் வச்சிருந்தாரு.
ஸோ அன்வான்டா கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸை தாண்டி அவங்க வந்து அதிகமாக கனிம வளங்களை எடுத்திருக்காங்க, ஆழமா போயிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய சீல் வச்சிருந்தாங்க குவாரிகளுக்கு. அதன் காரணமாகவே கனிம வளங்கள் என்பது பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இது போன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்பது வந்திருக்கு. உண்மையை வரவேற்கத்தக்கது. ஸோ எல்லா ஊர்லயும் மலைகள் இந்த விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அவங்களுடைய மலைகளை எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை உடைச்சு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கனிம வளமா தரணுமா? ஸோ மலைகளுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றது நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. மழைக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் உடச்சு தான் பண்ணா நாளைக்கு பாதிக்கப்பட போறது நம்மளுடைய தலைமுறையும் நம்மளும் தான். ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். உண்மையா தமிழக முதல்வர் இது போன்ற இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ரீசன்ட் நியூஸ், மீஷா கோஷல் இருக்காங்க இல்லையா, அந்த மெர்சல் படத்துல, ராஜா ராணி படத்துல எல்லாம் ஒரு சைட் ஆக்டரா நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க. அவங்க ரீசெண்டா ஜனநாயகன் படம் பார்த்துட்டு அவங்க வந்து சோசியல் மீடியா பக்கத்துல அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க வேணுமோ. அந்த போஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு தற்பூரி இங்க வந்து மாணவர்களுடைய போராட்டம் போயிட்டு இருக்கு நீட் எக்ஸாம்க்கு எதிர்த்து. ஸோ நீ வந்து இப்படி போய் ஜனநாயகன் படம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்றது, அவங்க பேர் என்ன, நீ வந்து சாதி சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பேர் வச்சிருக்க, நார்த் இந்தியன் அப்படி இப்படின்ட்டு பேசி அவங்களை பயங்கரமா அஃபண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டு இதற்கான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் போயிட்டு யாரா கூடமா திட்டுறது, தற்கூரி அப்படின்னு சொல்றது, ஒரு மாதிரியா பேசுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அடுத்தவங்களை வந்து தற்கூரியன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு அறியாமை. ஒருத்தவங்க வந்து தற்கூரியா இருந்தாங்கன்னா அவங்களை வந்து சரி செய்ய வேண்டியது படிச்சவனுடைய கடமை. ஆனா அப்படி தற்கூரி அப்படின்னு சொல்றவன் அவன் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பான்றது நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த பேசிக் சென்ஸே புரிய மாட்டேங்குது. இந்த தற்கூரியன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஸோ அந்த பெண் வந்து பயங்கரமா இப்போ வந்து ட்ரிகர் ஆகி பேசியிருக்காங்க. நல்ல வேலை அவங்க வந்து டென்ஷன் ஆயிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசல. ரொம்ப டீசெண்டா வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய விருப்பம். நான் வந்து ஜனநாயகன் படம் பார்த்து கொண்டாடுறேன்னா நான் அதை பார்த்து கொண்டாடுவேன். அது வந்து என்னுடைய விருப்பம். இதுல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? நீங்க கூட தான் இந்த FIFA வேர்ல்டு கப், அதுக்கப்புறம் இந்த ஆடிசி படம், இது போன்ற படங்கள்லாம் வரும்போது நீங்க என்ஜாய் பண்ணீங்களே. அப்போ நீட் தேர்வு முறைகேடுல அந்த பசங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்களே, அப்பெல்லாம் உங்க கவனம் எங்க போச்சு? விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் வரும்போதே நீங்க இந்த அளவுக்கு வன்மத்தை காக்குறீங்கன்னு அந்த பெண் வந்து கிழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத வந்து மக்களை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு கண்டிப்பா நமக்கு வேண்டிய தண்ணியை வந்து கொண்டு வர போறாரு. அது வந்து ஒரு வரலாற்று சாதனையாக வந்து பார்க்கப்பட போகுது. உண்மையாவே அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.